பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். சங்கீதத்தில் 23ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், நான் மரண இருளில் பள்ளத்தாக்குள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கோலம் உம்முடைய தடை என்னை தேற்றும். ஹல்லேலூயா. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். சிங்கத்தினென்றும் எல்லா சர்ப்பங்களிலிருந்து என்னை காப்பாற்றினவர். உங்க நாமத்தை நான் என்று துதித்திடுவேன். நிரந்தரம் சர்வ வல்லவர். இதுவரை உதவிகள் எங்களுக்கு செய்து ஆச்சரியமாய் எங்களை நீங்க தப்புவித்தீரே. உங்க கரத்தினாலே எங்களை அழைத்து பாதுகாத்து நடத்திடுவர். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீ வந்து சோர்ந்து கொள்ள விசுவாசத்தால். நான் நன்றாகவே இருந்திடுவேன். உங்க கிருபைகளினால் நான் இருந்திடுவேன். உங்க இரக்கத்தினால் நான் நடந்திடுவேன். உங்க செயல்கள் எனக்கு மதுரமானது. இந்த காலை நேரத்தில் வேலை ஆராதித்து உங்களை போற்றி நான் புகழ்ந்திடுவேன். இந்த காலம் முழுவதும் காத்தாரே சேதமும் அழுகாமல் சொந்தமாக ஆசி கொடுக்கிறேன். சுகபல அளித்தாரே. ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா. இந்த நன்னாவே சுமை பாடிடுவேன். இந்த கிருபைகள் இந்த மகிழ்ச்சியை கர்த்தரை கொண்டாடுவேன். இந்த
மரண பள்ளத்தாக்க நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படி பயப்பட வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எதை குறிச்சே பயப்பட வேண்டாம். மரணத்துக்கு பயப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனென்றால் தேவரீர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோட கூட இருக்கிறார். அவருடைய கோலம், அவருடைய நாமம், அவருடைய தடியும் நம்மை தேற்றும். பிதாவாகிய தேவன் நம்முடைய தூதர்கள் மூலமாக நம்ம இதுவரைக்கும் பாதுகாத்தவர், இனிமேல் பாதுகாக்க வழிகாட்ட வல்லவர் இருக்கிறார். எதை குறித்து கவலைப்படாம அவனுடைய சமூகத்தில் வந்து நீ சொன்ன வார்த்தை மரண படத்தாக நடந்தாங்க. பயப்பட வேண்டாம். இதை குறிச்சு ஏன்னா எதுவுமே நம்ம மேற்கொள்ள முடியாது. எந்த காரியமும் நம்ம மேற்கொள்ளக்கூடாதபடி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உலகம் எங்கே நோக்கி போய் கொண்டிருக்கிறது எனக்கு தெரியல. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கர்த்தருக்குள் இருக்கப்படி, கர்த்தரை வாஞ்சிக்கும்படி, அவரே நோக்கி பார்க்கப்படி கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. எதை குறித்து பயப்படாத. சத்துருக்களுக்கு முன்பாக நிச்சயமாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுவார். என் பாத்திரம் நிரம்பி வரையும். என் சூழ்நாள் நன்மை கிருமையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நினைத்தலாக்க நினைத்திருப்பேன். தேவனுடைய வார்த்தை கேளுங்க. நீ மரணம் பள்ளத்தாக்க நடந்தாலும் ஒருவிட அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம், வரவிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, சாநிழல் பல்லந்திறங்கிவிடும் சற்றும் தீங்கு கண்டேனே. வானவரன் என்னோடு இருப்பார், வரைத்தடியும் தோணும் தேற்றும். சிறுமை தாழ்ச்சி அடையினே. சிறுமை படமாட்டேன். தாழ்ச்சி என்றால் குறை இருக்காது. கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், என்ன குறை இல்லை. நான் தாழ்ச்சியில் என்ன குறை இல்லை. குறையில்லாதபடி கர்த்தர் நடத்துவார். என்னை குறையுள்ளவர்களாக நாம் ஜீவித்து கர்த்தர் நடத்துவார் என்று எப்படி சொல்ல முடியும்? கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறாரா இல்லையா? அவர் மேய்ப்பராக இருக்கிறார். நீ அவருடைய மேய்ச்சல் ஆடாய் இருக்கிறாயா என்பதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அவருடைய மேய்ச்சல் நாடா நாம அவருக்கு பிரியமாய் இருக்கிறோமா? அவருக்கு பிரியமாய் நடக்கிறோமா? நாம் எப்படி நடக்கிறோம் என்று நாம் நம்மை உற்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் எல்லாரும் நம்மளை சூழ இருக்கிறவங்க நம்மை பார்க்குறாங்க. இவங்க எப்படி நடக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் எப்படி சொல்கிறாங்க, இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி சொல்கிறாங்க, இவங்க எப்படி நடக்கிறாங்க, எப்படி போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, யார் இடத்துல பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் நம்மை சுற்றில் இருக்கவங்க நோட் பண்ணுறாங்க. சுற்றில் இருக்கவங்க மாத்திரம் இல்லை, நம்ம பிள்ளைகளும் நம்மை நோட் பண்ணுறாங்க. நீ எதை செய்கிறாயோ அதை தான் நீ உன்னுடைய பிள்ளைகளும் செய்யும். நீ கர்த்தரை தேடலைன்னா பிள்ளைகளை கர்த்தரை தேட. நீ கர்த்தரை தேடலைன்னா நீ வெளியில ஒரு வேஷம், சபையில ஒரு வேஷம் போட்டினா ஊரில் இருக்க ஜனங்களுக்கு தெரியும் நீ யாருன்னு. நீ எப்படிப்பட்டவ, நீ யாரு, என்ன பண்ற, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். தேவ பிள்ளைக்கு நாம் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். முதல்ல நம்ம வீட்டில் முன்மாதிரியா இருக்கணும், நம்மளுடைய குடும்பத்துல முன்மாதிரியா இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் மாத்திரம் முன்மாதிரியா இருக்கணும். நம் பிள்ளைகளுக்கு நம்ம என்னத்தை சேர்த்து வைக்கக்கூடாது? சாபத்தை சேர்த்து வைக்கக்கூடாது. ஏங்க நீங்க நன்மையை சேர்த்து வைக்கிறீங்களா இல்ல? சாபத்தை சேர்த்து வைக்காதீங்க. கர்த்தரை தேடும் போது கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். நீ என் வேதத்தை மறந்தான், நான் பிள்ளைகளை மறப்பேன். இதே பிள்ளைகளை எப்படிப்பட்ட பயங்கரமான தீங்குள்ள சபைகளுக்குள்ள வருகிறது.
சபைகளுக்குள்ள பயங்கரமான தீங்குகள் வருகிறது. எதிர்பார்க்காத தீமைகளும் நோய்களும் கஷ்டங்களும் வருகிறது. இந்த சந்தர்ப்பங்களிலே நீ கர்த்தரை தேடலனா உன்னுடைய அத்தனை பணத்தையும் நீ ஹாஸ்பிட்டல்ல கொடுத்து விட உன்னை காப்பாற்ற முடியாது. இது கர்த்தர் உனக்கு சொல்லுகிறவா. உங்ககிட்ட இருக்க அவ்வளோ காசு நீ ஹாஸ்பிட்டல்ல போய் கொடுத்தா உன்னை காப்பாற்ற முடியாது. கர்த்தரை தேடுகிற நேரத்தில் கர்த்தரை தேட வேண்டும். அவர் எல்லாருக்கும் உதவி செய்கிற சர்வமுள்ள தேவனாய் கர்த்தராய் இருக்கிறார். எல்லாருக்கும் உதவி செய்கிறார். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவரை முற்றிலுமாக தேடுகிறார். அப்பொழுது அவர்களுக்கு நான் என்னை காண்பிப்பேன். அவர்களுக்கு நான் உதவி செய்யும்படி அவர்கள் குறைவுள்ளாக இருக்கும்போது அவர்கள் வியாதி படுக்கையில் அவர்கள் எழுப்புவேன். ஆமென் ஆமென் சொல்லுங்க. வியாதியின் படுக்கையில கர்த்தர் உன்னை எழுப்புவார். ஹல்லேலூயா. நீங்க எதை குறித்து கவலைப்படாம நான் போறோம் ஏதோ இந்துக்கள் போற மாதிரி அவங்க வந்து போய் மந்திரம் பண்ணி வந்து அது என்ன காப்பாது இது என்ன காப்பாது அப்படிலாம் கிடையாது. கர்த்தருடைய கிருபை உனக்கு இருக்குமானால் நீ காப்பாற்றப்படுவாய். கர்த்தருடைய கிருபைக்கு நீ என்ன பண்ணணும்? கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடலன்னா நீ எப்படி காப்பாற்றப்படுவாய்? எவ்வளவு நாள் கிருபை உன்னை தாங்கும்? எவ்வளவு நாள் பாஸ்டிங் வந்து ஆராதிக்கிற ஆராதனை உன்னை தாங்கி கொண்டு இருக்கும்? நிச்சயமா நிறைய பேர் இந்த ஆராதனை தான் நீங்க உயிரிழந்தீங்க தெரியுமா? உங்களுக்கு நான் ஆராதனை தெரியுன்னா நிறைய பேருக்கு எவ்வளோ அடிக்கணும் வேதனைகளை போட்ட பேர் செய்தி மட்டும் உங்களுக்கு கொடுத்து போயிட்டுனா எத்தனையோ பேர் இன்னைக்கு மறைச்சு போயிருப்பீங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு இருக்க மாட்டீங்க. இந்த ஆராதனை தான் உங்களை காப்பாற்றி கொண்டு ஆராதனை உங்களை சுற்றி கொண்டு இருக்கிறதுனால அந்த ஆராதனை இந்த வாரம் முழுவதும் உங்களை காப்பாற்றி ஆராதிக்க உண்மையா தேவனை ஆராதிக்க நான் வெளியே நான் வந்து உண்மையாக ஆராதிக்கிறேன். நீங்க ஆராதிக்கிறீங்க அப்படின்னா பாதரப்பட்டியும் உங்களை குறித்து எனக்கு சட்டாகல எனக்கு கவலை இல்லை. நீ ஆராதிக்கல நீ ஆராதிச்சுன்னா உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ ஆராதிக்கலன்னு எனக்கு அது சட்டாகல நான் கவலைப்படலை. நான் ஆராதிக்கிறேன் சபைக்கு. நான் சபைக்கு அவர்கள் ஒரு தூரம் தெரியாம நான் கத்தரை செஞ்ச நீர் எனக்கு எத்தனையோ நன்மைகளை அடுக்கடுக்காய் செய்கிறேன். அதனால் என்னாலும் உங்களை துதித்து உங்களை குறிச்சி நான் பேசுகிறேன். நீர் எனக்கு செய்தவைகளை சொல்வேன். எத்தனையோ கோடி நன்மைகளை என் வாழ்விலே நீ செய்தீர். எல்லாம் உங்கள் கிருபைகளினால் எல்லாம் உங்கள் கிருபைகளினால் உண்மை குறித்து நான் பாடுவேன். எந்த நாளினால் உண்மைதான் நீ செய்த நன்மைகளை தான் சொல்லி 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 மகிழ்வேன். Hallelujah, praise the Lord. நன்றி ஆண்டவரே, நமக்கு கொடான கொடி சோத்திரங்களை எடுக்கிறோம். நல்லவரை நாங்கள் ஆராதிக்கிறோம், வல்லவரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தின் வல்லமையினால் கர்த்தரைகளை நடத்தினதை நாங்கள் ஒருபோதும் மறக்காமல் கர்த்தரைகளுக்கு இனியும் செய்கிற நன்மைக்காக கர்த்தரை தெரிந்தோம். எண்ணற்ற நன்மையினால் எங்களை நலப்பின தேவனாய் கர்த்தர் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்து
அதனால் நாங்கள் நிலைத்திருக்கும்படி உங்களுடைய வல்லமை நிலைத்திருக்கும்படி உங்களுடைய கிருபையில வாழும்படி உங்களுடைய கிருபையில நடக்கும்படி உங்களுடைய கிருபையில் எல்லா காரியங்களும் செய்யும்படி ஆண்டவரை நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர். எந்தெந்த இடத்துல எங்கே போனாலும் உங்களை நான் பார்க்கும்போது உண்மை நான் ஆராதிக்கும் போது நான் கேட்பவைகளை கத்த நீர் எனக்கு செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறீர். இதாவது தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்து விலை பெற்ற நாமத்தினாலே யெகோவாயீரே என்கிற அந்த தேவனாய் கர்த்தருடைய நாமத்திலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிற யாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர். எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சரி செய்து எங்களுக்கு உண்டான எல்லா காரியங்களையும் நீ சந்தித்து யெகோவா இரவா இருந்து யெகோவா ரஃபாவா இருந்து யெகோவா ஷாலமாக இருந்து எபினேசர் இதுவரை உதவி செய்தி இனிமேலும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிற உங்களுடைய கரத்தை நிழலிலே நாங்கள் எப்பொழுதும் இருக்கும்படி கர்த்தராகிய தேவன் நீர் உங்களுடைய சட்டைகளின் மரவிடைகளை மறைந்து பண்ணிகளை பாதுகாக்கும்படி நசரேயனாக இயேசு கிறிஸ்து நிலை பெற்ற நாமத்தில் செல்கிறோம். ஆண்டவரே தாழ்ந்திருந்த என்ன எப்படி எப்படி உயர்த்தி மேல மேல வைத்தது நான் சொல்லுவேன். தாழ்ந்திருந்த என்ன எப்படி எப்படி உயர்த்தி மேல மேல வைத்தது நான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன் சொல்லுவேன் நீ எனக்கு செய்த நன்மை சொல்லுவேன். நான் சொல்லுவேன் சொல்லுவேன் நீ எனக்கு செய்த நன்மை சொல்லுவேன். நான் எப்படி
பலப்படுத்துகிற சர்வமுள்ள தேவனாய் கர்த்தர் நம்ம எல்லா சோர்வுகளுக்கும் விலக்கி காத்து நம்மை நடத்துவார். சூழ்நிலைகள் மாறலாம், பிரச்சனைகள் காற்றை போல வரலாம். அந்த காற்றை அடக்கிற அதற்றுகிற தேவ ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ள இருக்கிறபடினால் ஒருபோதும் நான் சோர்ந்து போவதில்லை. உம்மை துதிப்பேன், உன் நாமத்தை துதிப்பேன், நீ செய்தவைகளை நினைப்பேன். நீ கர்த்தர் என்பதை நான் சொல்லுவேன், நீர் ரட்சகர் என்று சொல்லுவேன். இந்த ஆராதனை நீங்களே மோட்டமாக நடத்தும் என்பதையும் நாங்கள் அறிவோம். இந்த ஆராதனையில் உங்களை உண்மையோடும் ஆவியோடும் இதயத்தின் ஆழத்தில் துதிக்கிறபடி நாம் கர்த்தரோ சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிற தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக எங்களை நடத்துகிற சாத்தானின் வல்லமைகளை முறியடிக்கிறோம். சாத்தானின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் முறியடிக்கிறோம். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், கிருபை உள்ளது. ஹல்லேலூயா. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலைகளின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய கொடிய அலை கொடிய அலையின் மத்தியில் கொண்டு மார்பல் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காணும் கொண்டு மார்பல் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். நந்தூரமாக என்னுடைய கப்பலை திடமாக பன்னீரே அலைகள் என்றே சாதாரண அலைகள் கொட்டியதை அப்படி கவுத்து கொண்டு ஒன்னில மாத்திரவாங்க. உங்களுக்கு கடல்ல போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா தெரியும். அந்த பேக் வாட்டர்ஸ்ல இருந்து கடலை என்ஜாய் பண்ணுங்க. அந்த இடம் ரொம்ப கொட்டியதான் இருக்கும். பேக் வாட்டர்ஸ் என்றால் அந்த சாதாரண தண்ணீரிலிருந்து அந்த கடலுக்குள்ள நுழையும் போது அது ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு இடம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் உள்ள நுழையும்.
அந்த படகு சாதாரண படகு, பெரிய கப்பல் தான் அது, அசையாது. சாதாரண கப்பல். அது நான் போயிருக்கேன் ஒரு காலத்தில். அந்த கப்பல் வேலைகளை செய்ததுனால அந்த கப்பலை ஓட்டுகிறவர்கள் எப்படிப்பட்ட ஆபத்துகள் நிறைந்த இடத்துல நான் அவங்க போகிறாங்க என்று சொல்லி எனக்கு காண்பிக்கும்படி நான் அவ்வளோ நல்ல ரெஃபர் பண்ணணும் போட்டேன் அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒன்றுமே சொல்லாமல் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. சரி, சாதாரண இந்த கப்பலில் தானே போகிறோம் அப்படின்னு நினச்சி போனேன். அப்போ அந்த பேக் வாட்டர்ஸ் வந்து கடலில் என்ட்ராகுது. கடலில் என்ட்ராகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கப்பலினுடைய அசைவு ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு முன்னாடியே, அது என்ட்ராகிறதுக்கு 3-4 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தத்தளிக்குது அந்த கப்பல். அவங்க அப்படியே, என்னங்க இப்படி ஆடுது கப்பல், என்னங்க இதுக்கே சொல்லி இன்னும் கொஞ்சம் வாங்க அப்படின்னாங்க. இன்னும் அந்த மோட்டாரில் போடுறாரு, இந்த மோட்டாரில் இப்படி திருப்புறாரு. நேரம் இன்னும் கொஞ்சம் கிட்ட போனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கப்பல் மேலே போய் நம்மளுக்கு கீழே வந்துச்சு. இன்னும் போனோம். அப்போ இன்னும் கொஞ்சம் போன பிறகு இங்கேருந்து இவ்வளோ தூரம் குச்சது, இங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே போய் டமான்னு கீழே வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் அவ்வளோ ஹைட்டு போயிட்டு கீழே டம்முன்னு வந்துச்சு. அப்போ சொன்ன, ஐயோ என்னை விட்டுடுங்க, நானே கூட வந்து விட்டுடுங்க, ப்ளீஸ் விட்டுடுங்க, பார்த்துட்டேன், இதுக்கு மேலே பார்க்க முடியாது, நான் உங்களை காப்பாற்றேன். நான் சொன்னேன், உங்களால் காப்பாற்ற முடியாது, நான் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது இதெல்லாம், நீங்கள் எப்படி என்னை காப்பாற்றுவீங்க? அப்போ தான் அதுக்கப்புறம் தான் பாட ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் எனக்கு இந்த அலைகளை பற்றி தெரியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய அவருடைய மெயின் பிரயாணமே படகு தான். அன்றைக்கி வந்து அவங்களுக்கு கார் இல்லை, ஃப்ளைட் இல்லை, சைக்கிள் இல்லை, பைக் இல்லை, ஒன்றே இல்லை. என்னச்சப்போ படகு தான். ஸோ அது தெரியல. காக்கும் கரங்கள் வேணாம் ஒன்றனக்கு காத்திடுவார் கிருபையாலே. ஹல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் பாடிடுவேன். ஏன் அந்த பாட்டை வச்சிருக்கோம்? நம்ம இதில் பிரச்சனைகள் இப்படிதான் வரும். அன்னைக்கு வைக்க சொன்னார், இன்னும் கூட எடுக்கல. பிரச்சனைகள் இப்படிதான் வரும், அலைகளை போல வரும். ஆனா இந்த பாடல் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படியே உள்ள போயிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள அப்படியே சரீரத்துல, பாடியில எல்லாம் கூட நீங்க இந்த தைரியத்தோடு வச்சிருந்தீங்கன்னா உள்ள சரீரத்துக்குள்ள போயிட்டே இருக்கும். உள்ள அறியாம உங்க பசங்க பிள்ளைங்களுக்குள்ள பிறக்க போகிற குழந்தை கூட போயிடும். ஹல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அப்போ மேகி பிறக்கல, கடல் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வரேன். அப்போ தான் பாட்டை பார்த்தேன். எப்போ 91 90s இல்லை, மேகி பிறக்கலன்னா 90s. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். இது நம்ம சர்ச்சில் மட்டும் நினைக்காதீங்க. எங்கள் அண்ணன் சர்ச்சிலே இது பார்க்க வருவாங்க. ஏன் தெரியுமா? அப்போதுலேருந்து நான் தான் அந்த வர்ஷிப் லீடர். எங்கள் அண்ணன் சர்ச் ஸ்டார்ட் பண்ணுவேன், நான் தான் வர்ஷிப் பண்ணுவேன். அவங்க கரெக்டாக மெசேஜ் தான் கொடுப்பாங்க. ஆனால் நான் தான் பாடுவேன். இந்த பாடல் அந்த போற்றி துதிப்போம் இதெல்லாம் பாடின பிறகு தான் அவங்க சபையை ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு வேணா நம்முடைய சபையில் ஆராதனைக்கிறது அற்பமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது ஆனந்தமும்
இருதயத்தில் சந்தோஷமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்கள் அண்ணா அவ்வளோ பெரிய சர்ச் கட்டியிருந்தா கூட அவங்க பிள்ளைங்க என்னுடைய பாட்டை கேட்டு சித்தப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒவ்வொரு நாளும் கேட்குறாங்க. இந்த பர்த்டே கூட எங்கள் அண்ணி வந்து எனக்கான ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணாங்க, ஜோம் பண்ணிக்கிட்டாங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கு. அவர் ஒருபோதும் உங்களுக்கு கைவிட மாட்டார். உங்களுக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க செய்கிறவங்க எவ்வளோ தான் செய்யட்டும். ஆனால் எந்த ஒரு நாள் யுத்தம் பண்ணும்போது அப்போ தெரியும் இவர்கள் கர்த்தருடையவர்கள், இவர்களை தொட முடியாது, இவர்களுடைய ஒன்றையும் நான் தொட முடியாது. நினைச்சாலும் கர்த்தர் அடிப்பார் என்று அவர்கள் உணர்கிற மாதம் வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து பொறுமையாக தான் நிதானமாக தான் இந்த காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் பெரிய அற்புதமாக இருக்கும். என் தேவன் என் முகத்தை கீழே குடியும்படி விட மாட்டார். நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நீங்கள் நினைக்கிற இந்த ஜனங்களுக்கு எதிரில் நான் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் என்னை எப்படியெல்லாம் பாதுகாக்கப் போகிறார் என்று உங்களுடைய கண்கள் காணும். கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி யுத்தம் செய்கிறார். எல்லாரும் நமக்கு விரோதமாக இருக்கலாம், ஆனால் ஒருவரும் நம்மை மேற்கொள்வதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொன்றாக எப்படி இஸ்ரவேல் விரோதமாக வந்தவங்க எல்லாரையும் காலி பண்ண மாதிரி காலி பண்ணிக்கிறாரு. ஒருத்தர் நிற்க மாட்டாங்க. அதான் கர்த்தர் உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் பார்க்காமல் போகும், ஒருத்தனாக இருப்பதில்லை. ஏன்னா அவர் கர்த்தர் உனக்கு விரோதமாக இறங்கினா ஒருவனை இறக்க முடியாது. ஹல்லேலூயா. மோசே கொடுத்த அதே வார்த்தை தானே கொடுத்தேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இன்னைக்கு எதிர்த்து நிற்கிறது போல இருந்தாலும் அவங்க எல்லாரும் காலி பண்ணுகிறவர் கர்த்தர். அவன் எதிர்ப்பு கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா.